அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று 4/4/2025. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் பார்க்கக்கூடிய பகுதி கலைச்சொற்களில் ஊடகம் சார்ந்த கலை சொற்களை பார்க்க போகிறோம். ஸோ கலைச்சொற்கள் அப்படிங்கிறது நம்ம ஆல்டர்னேட் கிளாஸில் பார்த்துட்டு வரோம். மொழிபெயர்ப்பு வேறு, கலைச்சொற்கள் வேறு. எல்லா மொழிபெயர்ப்பும் கலைச்சொல்ல வரும், ஆனால் எல்லா கலைச்சொல்லாக்கமும் மொழிபெயர்ப்பு என்று நம்ம எடுத்துக்கிட முடியாது. ஸோ கலைச்சொல் என்பது அறிவியல் சார்ந்த சொற்களை மொழிபெயர்க்கிறது. அதை தான் நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த டெக்னிக்கல் டேர்ம்னு சொல்லுவோம். அதாவது அறிவியல் பூர்வமாக அதோட பொருளறிந்து அதை உருவாக்குறதுக்கு பேர் தான் கலைச்சொல் என்று பேர். நம்ம அப்படியே பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு பைக் அப்படின்னு சொல்கிறத பை இக் என்று பயன்படுத்தினா அதுக்கு பேர் கலைச்சொல் கிடையாது. அது என்ன வேலை செய்யுது? இப்போ பைக் அப்படின்னா மோட்டார் வாகனம், அந்த மோட்டார் வண்டி இப்படி கொண்டு வர்றது தான் கலைச்சொல். ஸோ கலைச்சொல்லுங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ ஊடகத்தில் இன்றைக்கி என்னென்ன கலைச்சொற்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க, மாஸ் மீடியாவில் என்னென்னலாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஊடகத்தில்னா இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நெட்வொர்க், இன்டர்நெட்ஸ், அங்கேருந்து வரக்கூடிய சில விஷயங்களை தான் நம்ம ஊடகம் என்று சொல்கிறோம். மல்டிமீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அஃபிலியேட் வெப்சைட்னா இணையதளம், அஃபிலியேட் அப்படின்னா துணை அப்படின்னு அர்த்தம். ஒரு வெப்சைட்டுக்கு துணை இணையதளங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அஃபிலியேட் வெப்சைட் அப்படிங்கிறோம். ரெண்டாவது அனலாக் அப்படின்னா ஒப்புமை ஒளிக்காட்சி. முன்னாடி காலகட்டங்கள்லாம் படங்கள் தேட்டரில் ஃபிலிம் மூலமாக போட்டிருப்பாங்க. இப்போ டிஜிட்டலில் வந்துடுச்சு. அனலாகுனா அவங்களுக்கு ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடிய படங்கள் இன்றைக்கி டிஜிட்டல் 0-1 மூலமாக கணிப்பொறியில் நினைவு செய்யப்பட்டது. அனிமேஷன் அப்படிங்கிறோம், அசைவு படம். அனிமேஷன் அப்படிங்கிறது அசைவு படம். அனிமேஷன் வீடியோ, அசைவூட்டல் ஒளி. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக்னா கூட்டுறது, கழிக்கிறது, இந்த மாதிரி அரித்மெட்டிக். அதான் கணக்கீட்டு செயற்குறிகள் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், மதிப்பிலிருந்து செயற்குறிகள். அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அணுக்கோப்புகள். ஆட்ரிபியூட்ஸ், பண்புக்கூறுகள். நமக்கு ஆட்டிடியூடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் ஆட்ரிபியூட்ஸ். ஆக்ஷன், ஏலம் விடுறது. ஆக்ஷன் வெப்சைட்னா மின் ஏல இணையதளம். ஆக்ஷன் அப்படின்னா தான் மின் ஏல வரணும். பொதுவாக ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது தான் இது. ஆத்தென்டிசிட்டி, அங்கீகாரம். ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், ஹூ இஸ் த ஆத்தென்டிக் பார்க்குறோமா இல்லையா? யார் ஒரு ஆத்தென்டிக் டீலர், யார் அங்கீகாரம் பெற்ற டீலர் யாருன்னு பார்க்குறோம். ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ, தான மைவு உரைப்பாய்வு. பேண்ட் வித் ப்ராப்ளம், அலைக்கற்றை சிக்கல்கள். பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் வெப்சைட், பதாகை விளம்பர இணையதளம். பிளாக் செயின் தொழில்நுட்பங்கிறாங்க. அதை நம்ம அப்படியே பி லா இக் சே இன் அப்படின்னு ஆங்கிலத்தை தங்கிலீஷ் பண்ணி பயன்படுத்தக்கூடாது. பிளாக் செயினா தொடரேடு. பிளாக்ஸ், வலைப்பதிவு. இன்டர்நெட்டில் போனால் பிளாக்ஸுங்கிறாங்களே, நிறைய பிளாக்ஸ் போடுறாங்க, நிறைய விளாக்ஸ் போடுறாங்க. பிரைட்னஸ், பிரகாசம். ப்ராட்பேண்ட், அலைக்கற்றை. ப்ராட்பேண்ட் அனௌன்ஸ்மெண்ட், ஒளிபரப்பு அறிவிப்புகள். ப்ரௌசர் பிளகின், சிறு உலாவி. பல்க் பையிங் வெப்சைட், மொத்த கொள்முதல் இணையதளம். பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், வணிக அமைப்பு. கால் சென்டர், ஏதாவது ப்ராடக்ட் வாங்குகிறோம், சரியில்லைன்னா கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணுறோமா, அழைப்புதவி மையங்கள். கேண்டிடேட் கீ, தேர்வு திறவுகோல். கேஷ்லெஸ் சொசைட்டி, இன்றைக்கி எல்லாமே பாருங்கள், மக்கள் யாருனாலுமே எங்கே போனாலும் சாப்பிட்டா ஒரு இடத்துக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணால் உடனே ஃபோன்பே கோடு, ஜிபே கோடு தான் பார்க்குறாங்க. ஸோ கேஷ்லெஸ் சொசைட்டி, ரொக்கமில்லா சமூகம். க்ளீன் ஃப்ராட், தெளிவான மோசடி. கிளியர் டெக்ஸ்ட், இயல் உரை. கோஆக்சியல் கேபிள், இணை அச்சு வடம். ஒயர் போடுறோம்னா அந்த ஒயரில் தான் கோஆக்சியல் கேபிள். கோட் பிளாக், குறிமுறை தொகுதி. கலர் கோடிங் டெக்னிக், வண்ண குறிமுறை நுட்பம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், ஒப்பீட்டு செயற்குறிகள். ஆப்ரேட்டர்னாலே செயற்குறிகள் பார்த்தோம். காம்போனன்ட்ஸ், கூறுகள். காம்போசிட்னா ஒன்றா கலக்கிறது.
இங்கே சினிமாலையும் இதுலேயும் காம்போசிட்ஸு அனிமேஷன்லாம் சொன்னாங்கன்னா கலர் ஒளிக்காட்சியே கலக்கிறது. காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ் கலப்பு பண்புக்கூறுகள். காம்போசிட் பிரைமரி கீ முதன்மை இணைப்பு திறவுகோல். கம்ப்ரெஷன் டெக்னிக் குறுக்க தொழில்நுட்பம். சில ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அதுவே கம்ப்ரெஷன் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஃபுல் ஹெச்டியில் எடுத்திருப்பீங்க, ஒரு ஃபோட்டோகிராஃப் உங்கள் நண்பருக்கு யாருக்காவது அனுப்புகிறீங்க அப்படின்னா அதுவே கம்ப்ரெஸ் ஆகி 50 கேபின்னு டாக்குமெண்ட் ஃபார்மெட்டில் அனுப்பலாம். இப்போ கூட வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுங்க, ஹெச்டி ஃபார்மெட்டில் அனுப்பலாம், நீங்கள் அனுப்பலாம். ஸோ கம்ப்ரெஷன் டெக்னிக். கான்செப்ட்ஸ் கருத்துருக்கள். கன்சிஸ்டன்சி நிலைத்தன்மை தொடர்ந்து செய்கிறது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது தொடர்ந்து ஒரே விஷயத்தை தொடர்ச்சியாக செய்கிறது. நீர் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அருவியிலேருந்து கரெக்டாக விழுந்துக்கிட்டே இருக்கிறது. கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு தொடர்பில்லா திறன் அட்டை. கிரிப்டோகிராஃபி மறை குறியீடியல் அதாவது கிரிப்டோ கரன்சின்லாம் சொல்கிறோம் இல்லையா, எவ்வளோ அழகாக அதை தெரிஞ்சு செயலாக்கம் பண்ணி மாற்றிருக்கான் பாருங்கள். அது பேர் அப்படியே கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ நாணயம்னு சொல்லலை, மறை குறியீட்டியல். டெலிவரிங் பல்லூடக திட்டத்தை வழங்குறது. டிஜிட்டல் இலக்க ஒளி காட்சி. டிஜிட்டல் ஆடியோ இலக்க ஒளி. டிஜிட்டல் பப்ளிஷிங் வெப்சைட்ஸ் எண்முறை பதிப்பக இணையதளம். டிஜிட்டல் வீடியோ இலக்க ஒளி காட்சி. பாருங்க, டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படிங்கிறாங்க, தொலைதூர வழிகற்றல். டொமைன் நேம் ஸ்பேஸ் களப்பெயர் வெளி. டிராயிங் வரைபடம். டிராப் டவுன் பாக்ஸ் கீழ் வரிப்பெட்டி. டியூரபிலிட்டி ஒரு பொருள் வாங்கினாலே நம்ம என்ன பண்ணுறோம், அது நீடித்து உழைக்குமா. டியூரோசெல் பேட்டரி பேர் பாருங்கள், டியூரோசெல் நீடித்த திறன். டைனமிக் வெப் பேஜ். டைனமிக்னா மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. ஸ்டாட்டிஸ்க்கு ஆப்போசிட்டாக உள்ளதான் டைனமிக். ஸோ டைனமிக் வெப் பேஜ்னால் மாறும் வலைப்பக்கம். இஎஃப்டி எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மின்னணு பணப்பரிமாற்றம் வரணும். ஆக்சுவலாக நிதி பரிமாற்றம் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். நான் இதில் உள்ளது ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் டெக்னாலஜி அதிலலாம் இருக்கக்கூடிய அதிலேருந்து எடுத்த கலைச்சொற்கள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் உங்களுக்கு மின்னணு பணப்பரிமாற்றம் வராதுங்களா அப்படின்னா, இப்போ எலக்ட்ரானிக் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா பணப்பரிமாற்றம் போடுவாங்க, நிதிங்கிறதுனால ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க. லேர்னிங் மின் வழி கற்றல். எம்படிங் உட்பொதிந்த ஒளிக்காட்சி. இஎம்ஐ மாதாந்திர தவணை. என்டர் கீ நுழைவு விசை. என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு. என்டைட்டி இன்ஸ்டன்சஸ் உருபொருள் உதாரணங்கள். என்ட்ரி செக் லூப் நுழைவு சோதிப்பு மடக்கு. வேலட்ஸ்னு சொல்கிறாங்க, மின்னணு பணப்பை. ஃபேஸ்புக் முகநூல். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் குழி இழை வடம். ஃபைல் சர்வர் கோப்பு சேவையகம். சர்வர்னால் கொடுக்கறது, சேவையகம். ஃப்ளேம் வார்ஸ் கருத்து போர்கள். இன்டர்நெட்லலாம் நெட்டிசன்ஸ் சண்டை போடுறாங்க இல்லையா, எப்படி என் தலைவரை தப்பாக சொல்லலாம், எப்படி இவரை நீ தப்பாக சொல்லலான்னு, அதான் ஃப்ளேம் வார்ஸ். ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ் கிடை பெயர் வெளி. ஃபாண்ட் சிலது எழுத்துரும் கொடுத்துருப்பாங்க, சிலது எழுத்து வகை. ஃபூட்டர் அடிக்குறிப்பு. ஃபாரின் கீ வெளித்திறவுகோல். ஃப்ரேம் அனிமேஷன் சட்டகம் அசைவூட்டல். ஃப்ரேம் ரேட் குறைந்தபட்ச சட்ட விகிதம். நம்ம பார்க்குற எல்லாமே இந்த உலகத்தில் வீடியோ விஷுவலைஸ் எல்லாமே எப்படி பார்க்கணும்னா, தொடர்ச்சியாக கண்களுக்கு முன்னாடி புகைப்படங்களை நகர்த்துவது மூலமாக, வேகமாக நகர்த்துவது மூலமாக அது காட்சிகளாக பதிவாகுது. அப்போது ஃப்ரேம் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது எவ்வளவு சட்டம் ஒரு நிமிடத்தில் அதில் வேகமாக போகணும், அதான் குறைந்தபட்ச சட்ட விகிதம். ஃப்ரீ டெலிவரி சர்வீஸ் இலவச ஒப்படைப்பு சேவை. ஹெட்டர் தலைப்பு. ஹைரானிக்கல் நேம் ஸ்பேஸ் படிநிலை பெயர்வழி. ஹைப்பர் டெக்ஸ்ட் மீ உரை. இமேஜ் நிழற்படம். புகைப்படம் சொல்லியோட ஃபோட்டோகிராஃப்னா தான் புகைப்படம். இம்போர்ட் கிராஃபிக்ஸ் வரைகலையை தெரிவித்தல். இன்க்ரிமெண்ட்ஸ் டீக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் மிகுப்பு அல்லது குறைப்பு செயற்குறி. இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் தகவல் கசிவு. இன்டர்லீவ் சங்க் மாற்று நெடுவரிசை தொகுப்பு. இனிஷியலைசேஷன் தொடக்க மதிப்பு. ஐசோலேஷன் தனியாக இருக்கிற தனித்தன்மை. கீ ஆட்ரிபியூட்ஸ் திறவுகோலுக்குன்னு உள்ள பண்புகள். இந்த இடத்துல கீங்கிறது திறவுகோலுக்கு. கியோஸ்க்ஸ் சேவை வழங்கி. ஏடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கியோஸ்க்ஸ்னு போட்டிருப்பாங்க. லேபிள் சிட்டை. லைசன்சிங் வெப்சைட் உரிமம் இணையதளம். லொக்கேட்டட் டெக்ஸ்ட் உரையேற்றப்பட்ட பணிக்குறி. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தருக்க செயற்குறிகள்.
அடுத்தது பாருங்கள், லூப்பு மடக்கு, மேலிஷியஸ் கோட் த்ரெட்ஸ் தீங்கிழைக்கும் நிரல் அச்சுறுத்தல், மார்ஜின் ஓரம், மாஸ்டர் ஃபைல் முதன்மை கோப்பு, மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ பைனர் கட்டுப்பாடு உரைப்பாய்வு, மெனு மேலே போகிறோம்ல பட்டி, மெனுபார் பட்டி பட்டை, மைனிங் அகழ்தல், மல்டி வேல்யூடு ஆட்ரிபியூட்ஸ் பல மதிப்புள்ள பண்புக்கூறுகள், மல்டிமீடியா பல்லூடகம், மல்டிமீடியா கான்ஃபரன்சிங் பல்லூட கலந்துரையாடல், மல்டிமோடு கேபிள் பன்முறை ஒளியியல் வடம், கேபிள்ங்கிறது இந்த இடத்துல ஆப்டிக்கல் ஃபேபர் சொல்கிறாங்க, மல்டிபர்பஸ் ஹோம் இன்ஃபோடைன்மெண்ட்ஸ் பல்நோக்கு இல்ல தகவமைப்பு, இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் செட் பண்ணுறோம் இல்லையா வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி, அதோட கனெக்டட் ஹோம் தியேட்டர், அதோட கனெக்டட் இன்டர்நெட்ஸ். ஸோ மல்டிபர்பஸ் ஹோம் இன்ஃபோடைன்மெண்ட், நேம்ஸ் சர்வர்ஸ் பெயர் சேவையகங்கள், நல் அப்படின்னா வெற்று ஒன்றில் அர்த்தம், நல் மாடர்ன் கேபிள் அப்படின்னா பூஜ்ஜிய மோடம் வடம், மோடம் தான் போட்டிருக்காங்க, ஆஃப் ஷோரிங் வெளிப்புற திறனீட்டம், ஓடிபி வருதுங்க, ஒன் டைம் பாஸ்வேர்டு, ஒரு அமர்வு நேர கடவு சொல். இன்னைக்கு ஓடிபிங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு, எல்லாத்துக்கும் ஓடிபி தான். ரேஷன் கடைக்கு போனாலும் உங்களுக்கு ஓடிபி, ஆதார் கார்டில் பேர் மாற்ற ஓடிபி, ஃபோட்டோ மாற்ற ஓடிபி, மொபைல் ஃபோன் மாற்ற ஓடிபி, பேங்க்கு போனால் ஓடிபி, எல்லா இடமே உங்கள் ஃபோனில் லிங்க் ஆகிருக்கு. ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் நிகழ்நிலை பணம் செலுத்துதல் முறைகள், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் திறந்த மூல மென்பொருள், ஆப்ரேட்டர் செயற்குறியீடுகள், அவுட் சோர்சிங் புறத்திறனீட்டம், அவுட் சோர்சிங் வெளியே கொடுத்து வேலை பார்க்குறது, பேஸ்ட் போர்டு ஒட்டுப்பலகை, பேட்ச் கேபிள் இணைப்பு வடம், பாத் அனிமேஷன் பாதை அசைவூட்டல், பேமெண்ட் ஃப்ராட்ஸ் பண மோசடி, பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட் தனிப்பட்ட இலக்க உதவியாளர், ப்ரீ ப்ரொடக்ஷன் முன் உருவாக்கி வைக்கிறது, போஸ்ட் ப்ரொடக்ஷனை பின்னாடி உருவாக்குறது, பிரைமரி கீ முதன்மை திறவுகோள், ப்ரொஜெக்டர்ஸ் படவீழ்த்தி, பஞ்ச்டு கார்ட்ஸ் துளை அட்டை, query வினவல், ரேடியோ பட்டன் ரேடியோ பொத்தான்கள், ரிசால்வர் தீர்வி, ரூட் எலமெண்ட் வேர் உறுப்பு மேலிருக்கும் வகையில் அமைந்திருக்கக்கூடியது, ஆர்டிஎஃப்னு சொல்கிறாங்க, ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மட் முதன்மை கோப்பு வடிவம், ஆர்டிஜிஎஸ் பேமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் நிகழ்நேர மொத்த வணிக தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க, ரூலர் அளவுகோல், ஸ்கேல்னு சொல்லக்கூடாது, ரூலர்னு சொன்னால் அதுக்கு அளவுகோல். வேறு என்ன இருக்குது, ஸ்க்ரோல் பார், இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஸ்க்ரோல் பண்ணுவாங்களா, திரை உருளல் பட்டை, கூகுள் ஒரு சர்ச் இன்ஜின்ங்கிறாங்க, அது ஒரு தேடு பொறி வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை தேடி தருது, சீரியல் அண்ட் பேரலல் கேபிள், சீரியல் அப்படின்னா ஒரே ஒயரோட கண்டினியூஸ் இணைஞ்சிருக்கிறது, பேரலல் கேபிள்னால் இந்த ஒயர் இந்த ஒயரை இப்படி இணைக்கிறது, சீரியல் கேபிள்னால் தொடர்படம், சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸ் எளிய பண்புக்கூறுகள், சிமுலேஷன் முன் உருவகப்படுத்தல், ஃப்ளைட்லாம் ஓட்டுறதுக்கு முன்னாடி சிமுலேட்டரில் உட்காந்து படிக்கிறாங்க இல்லையா, வானத்தில் உட்காந்து ஃப்ளைட்டை உட்கார வச்சு ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, ஃபஸ்ட்டே சிமுலேட்டரில் கீழே லேண்ட் பண்ணுறது முன் உருவகப்படுத்தல், சிங்கிள் மோடு கேபிள் ஒற்றை முறை ஒளியியல் வடம், சிங்கிள் வேல்யூடு ஆட்ரிபியூட்ஸ் ஒற்றை மதிப்புடைய பண்புக்கூறுகள், ஸ்லேவ் ஃபைல் நகல் கோப்பு, ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் நிலையான உரை, ஸ்டாட்டிக் வெப்பேஜ் நிலையான வலைப்பக்கம், ஸ்டில் இமேஜஸ் அசையாத படங்கள், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் ஸ்ட்ரிங்குனாலே சரம்னு அர்த்தம், மாலை போகிற ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம் மாலைகளெல்லாம், சர செயற்குறியீடுகள், ஸ்ட்ராங் என்டைட்டீஸ் உறுதியான உருப்பொருட்கள், சிம்பல் அடையாளம் அல்லது குறியீடு, சிங்க்ரனைசேஷன் ஒத்திசைவு உன்னோட சேர்ந்து செயல்படுறதுக்கு அப்புறம் சிங்க்ரனைசேஷன், டேப்லெட் கைக்கணினி, டேம்பரிங் அப்படிங்கிறாங்க தகவல் தரவு சிதைப்பு தரவுகளை சிதைக்கிறது, தரவு அப்படிங்கிறது டேட்டா, அந்த டேட்டா மூலமாக நம்ம திரட்டுறதுக்கு பேர் தகவல் இன்ஃபர்மேஷன், டெக்ஸ்ட் பிளாக் உரை தொகுதி, டெக்ஸ்ட் எடிட்டிங் உரை பதிப்பித்தல், டெக்ஸ்ட் எடிட்டர் உரை பதிப்பாளர், டெக்ஸ்ட் புக் உரை பெட்டி, த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக்ஸ் தொடர்புள்ள உரை தொகுதிகள், டைட்டில் பார் தலைப்பு பட்டை, டூல் பார் கருவி பட்டை, டூல் பாக்ஸ் கருவி பெட்டி, டிரான்சீவர் பெரு வழங்கி, டிரான்சீவர், ட்ரையாங்குலர் ஃப்ராட் முக்கோண மோசடி, ட்விஸ்டட் பேர் கேபிள் முறுக்கு இணைவடம், டைப்போ பைரசி தட்டச்சு போலி, யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ஒருங்கிணைந்த செலுத்துதல் இடைமுகம், வேரியபிள் டிக்ளரேஷன் மாறி அறிவிப்பு,
வீடியோ கான்ஃபரன்சிங், காணொளி கலந்துரையாடல், விர்ச்சுவல் லேர்னிங், மெய்நிகர் கற்றல். விர்ச்சுவல் லேர்னிங்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங்கை ரியலைஸ் பண்ணுறது, கண்ணில் காகுல்ஸ் போட்டு வேற ஒரு வேர்ல்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கிற அந்த விஷயம். வைரஸஸ், நச்சு நிரல். விபிஏ, விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ், மெய்நிகர் செலுத்தல் முகவரி. WAV, வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட், இலக்க ஒளி கோப்பு வடிவங்கள். வீக் என்டைட்டி, உறுதியற்ற உருப்பொருள், வாட்ஸ்அப் புலனம். இதெல்லாம் புத்தகங்களில் கொடுத்துருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த சில அந்த தகவல் ஊடகம் சார்ந்த சில வார்த்தைகள். இது எல்லாமே உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. தெரிஞ்சதை அடிச்சுட்டு தெரியாத மட்டும் அண்டர்லைன் பண்ணி படிச்சிட வேண்டியது. ஸோ இது பயனுள்ளத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன டாபிக் தான் இது. ஊடகங்கிறது ரொம்ப சிறுசு தான். அதனால் இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, சார் இந்த டாப்பிக்கை இவ்வளோ மேட்ரு கொடுக்குறீங்க அப்படி கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி ஆல்ரெடி அவங்க சிலபஸை சொல்லிட்டாங்க, அதில் எந்தெந்த கொஷின் கேட்க போகிறோன்ட்டு. ஸோ இந்த பகுதியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்கக்கூடிய காரணத்தினால நமக்கு ஒரு கொஸ்டின் தான், ஒருத்தர் வேலைக்கு போகணுமா வேலைக்கு போக வேண்டாமா, நல்ல வேலைக்கு போகணுமா இல்லை சில டிபார்ட்மெண்ட்டில் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட்லேயே மாட்டணுமாங்கிறத தீர்மானிக்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்கும். ஒருத்தர் 172 கொஸ்டின் எடுத்திருப்பார், நல்ல டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார். 170 எடுத்தவர் அவருக்கு கிடைச்ச கவுன்சிலிங் உள்ள டிபார்ட்மெண்ட் எடுத்திருப்பார். அப்போ அந்த ஒரு மார்க்கு தான் ஒருத்தனுக்கு வந்து வேலையை டிசைட் பண்ணுறது. கணிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் கணித பேப்பர் கொடுக்குறாங்க டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம், ஆன்சர் ஷீட்டு. அப்போ அதில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான். அதில் ஒருத்தன் பார்த்திங்க அப்படின்னா 100க்கு வந்து 15 மார்க் எடுத்திருக்கான். அவனை கூப்பிட்டு ஆசிரியர் கேட்குறாரு, என்னடா 15 மார்க் வாங்கிக்கிறேன். பரவாயில்ல சார், ரொம்ப சந்தோஷம். எதுக்கு? இல்லை எழுதுங்க, நீ 15 மார்க் போட்டிருக்கதே அதிசயம் அப்படின்னா. 2வது ஒன்று கூப்பிட்டுருக்காங்க, கணிதத்தில் 100க்கு 100 வாங்கியிருக்கான். ஸோ இவனை கூப்பிட்டு கேட்குறாரு, இவனு சந்தோஷமாக இருக்குது சார், ஓகே சென்டம் வாங்கியிருக்கேன். இந்த 99 வாங்கியிருப்பான் பார்த்தீங்களா, அவனோட நிலம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா அவன் வந்து ஒரு நல்ல மார்க்கு, ஆனால் 100ங்கிற ஒரு இலக்கை எட்டாமல் நிற்கிறதுனால அந்த மார்க்குக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்காது. சென்டம் போட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, 99 அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போது ஒரு கேள்வி தான், ஒரே ஒரு கேள்வி தான் உங்களுக்கு வேலையை கிடைக்கக்கூடியதை தீர்மானிக்கணும். அதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் போடணும். பைக்கில் வந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரோடாக இருந்தால் வெரைட்டி போயிடலாம். வளைவுகள் இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது ஸ்பீடாக போகணும், வளைவாக இருக்கும்போது ஸ்லோ பண்ணி போகணும். அப்போ எந்த இடத்துல கொஞ்சம் காலந்தாழ்த்தி மெல்ல உட்காந்து படிக்கணுமோ அந்த இடத்துல நிறைய படிக்கணும். உங்கள் கூட வர்றவங்க எல்லோரும் பிரித்தெழுது சேர்த்தல் எல்லாம் போட்டுருவாங்க. பிரித்தெழுது சேர்த்தெழுது பின்னாடி உள்ள பாவேந்தர் பாரதிதாசன் எல்லாரையும் போட்டுருவாங்க. செக்கே இந்த இடத்துல தான் வந்து நிற்கும். நம்ம வெறுமனையாக புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 6 to 10ஆம் கிளாஸ் புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலெக்ஷன் கொடுத்துருக்கிற மட்டும் படிச்சுட்டு போயிருப்போம். ஒரு 5 கேள்வி டஃப்பாக கேட்டால் போகுது. இந்த ஏரியாவில் 5 கேள்வி டஃப்பாக கேட்டுட்டாங்கன்னா ஆன்சரே பார்த்தீங்கன்னா டாப்பர் யார் பாட்டம்னு எல்லாம் மாறி போயிடும். நீங்கள் உங்களுக்கு அதான் நான் மறுபடியும் சொல்கிறது, கலைச்சொல் வேறு, அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு. நிறைய பேர் கலைச்சொல்லையும் மொழிபெயர்ப்பையும் போட்டு குழப்பி கேள்விகள் கேட்காங்க. கலைச்சொல் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்களேன்னு. அதனால் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் படிக்க வேண்டாம். சிறுதுளி பெருவலம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம படிக்கிறோம். அதுக்கு ஊடகம் படிச்சிருக்கோன்னா ஊடகத்தில் தெரியாத மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. மொத்தமே ஒரு 10 இல்லை 15 தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதை மட்டும் குறித்து வச்சுட்டு படித்தா போதும். ஸோ தேங்க்யூ, நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.